அன்பால் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டிச்சு வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 10 வரைக்கும் வந்துக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கமெண்ட் பண்ணுறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாவட்டத்துக்கு வரலன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காரணம் இருக்குது. என்னென்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்குது. நிறையா பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி சொல்கிறாங்க, நிறையா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கனுடைய நோக்கமே இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள், நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலுக்கான இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு போய் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் டெய்லி இன்டர்வியூ கேட்டாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலமுருகேசன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டரே வந்து பார்த்திங்கன்னா அனுப்புறதுக்கு ப்ராசஸ் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டு வந்தேன். தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கால் லெட்டர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே உங்களுடைய நீங்கள் எங்கே விண்ணப்பிச்சிங்களோ அந்த அலுவலகத்தில் நீங்கள் போய் கேட்டிங்களா அவங்க சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்துக்குது. சித்தாமூர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுவலகத்தில் 9/6/2025 தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கிறதா உங்களுக்கு லெட்டர் வந்துக்குது. ஆனால் இப்போ டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 தான் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 10-20 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 30 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வரலன்னா வேறு என்ன காரணம் இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இன்டர்வியூ லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருந்தாலும் சரி வரலனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். வந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்டர்வியூ இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்லை. அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்டர்வியூ கேட்குறீங்க நம்மளை போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் தான். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பயல் தேவையில்லை. எப்பயும் போல் கேஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி பேசுங்களா அந்த மாதிரி பேசுங்க. நீங்கள் போகும்போது ட்ரெஸ்ஸை நல்லா பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு என்னெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது நல்லா சிரித்து பேசணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உம்முன்னு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணத்தால் வரலன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக பூர்த்தி செய்யலைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்குதா என்னன்னு செக் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களா அப்போவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராமல் இருக்கலாம். இது ஏன் வரலன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு உங்களுடைய பிளாக்கில் வந்துட்டு உங்களுக்கு வரலன்னா இந்த காரணம் இருக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சரியான ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தீங்களால நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் மிஸ் பண்ணி நீங்கள் அனுப்பியிருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிடுவாங்க. அதனாலையும் வராமல் இருக்கலாம். கடைசி தேதி பின்ன வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லாஸ்ட் டேட்டுக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் அன்றைக்கி தான் போஸ்ட்டே பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்திங்களா அடுத்த நாள் அடுத்த நாள் தான் போய் சேரும். அப்படி போன அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிராகரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருந்தீங்களாலும் நீங்கள் எந்த அலுவலகத்துக்கு விண்ணப்பிக்கணுமோ அதை விட்டுட்டு நீங்கள் வேறு அலுவலகம் மாற்றி அனுப்பியிருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருப்பாங்க. இந்த காரணத்தினாலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ வராமல் இருக்கலாம். இந்த காரணம் எப்போ பொருந்துன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்ரு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வரலன்னா இந்த காரணத்தால் தான் நிராகரிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் போய் செக் பண்ணிங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. அடுத்தே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணத்துக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சரியாக தான் எல்லாமே வச்சு அனுப்பினேன், சரியாக தான் பூர்த்தி செஞ்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்டர்வியூ லெட்ரு இன்னும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பதில்னா உங்களுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அனுப்பாமையே இருக்கலாம். ஏன்னா பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராசஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிளாக்காக இருக்கட்டும்
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் போய் கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் தான் ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாகில் போய் கேட்குறீங்க, அனுப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி வரலனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகலாம். உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அருகில் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கேட்கலாம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிளாகில் அனுப்பிட்டாங்க, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரல, கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் இன்னைக்கெலாம் அப்படியே வந்து போஸ்ட் வரலன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அலுவலகத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் கேட்டால் இன்னும் வரலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பயே பிரிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை மறுபடியும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக்கால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் மட்டும்தான் வந்துக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கு போகலாமா இல்லை கால் லெட்டர் வருமானு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க. உங்களுக்கு மெசேஜ் மட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்கள் போங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வராமக்கலாம். ஆனால் ஒரு சில பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் மட்டும் தான் அனுப்புகிறாங்க, அப்படி கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 30/6/2025 வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படி ஏதாவது போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னா இன்றைய கால் லெட்டர் எனக்கு வந்திருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்தால் தான் போகணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு இன்றைய கால் லெட்டர் வந்திருந்தாலும் சரி மெசேஜ் வந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் மட்டும் தான் வந்துக்குது, இன்டர்வியூ லெட்டர் வரல, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த தேதி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்தால் பாருங்கள். வரலன்னா உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துக்குது ஆனால் இன்டர்வியூ லெட்டர் வரல, என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு மெசேஜ் தான் அனுப்பிக்கிறேன், இன்டர்வியூ லெட்டர் அனுப்ப கிடையாது, இந்த மெசேஜுக்கு அனுப்பிச்சாவே போதும் அப்படின்னு சொன்னாங்களோ வந்துருங்க. இல்லை இன்டர்வியூ லெட்டர் அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலாம், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பயே கையில் பிரிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வந்துருக்குது, அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு முக்கியமான தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக படிக்கணும். ஏடிஜெட் வரைக்கும் கால் லெட்டரில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையான ஆவணம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படித்து அப்பயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே எல்லாமே எடுத்து வச்சுக்கிங்க. அது என்னென்னா டிசி கேட்பாங்க, 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்க. சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதெல்லாம் இருந்தால் எடுத்து வச்சிங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்கான ஒரு ஃபைலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தாவே போதும், பணம் கரையும் நல்லாவே வாங்கிக்கலாம். வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலில் எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் போட்டு வச்சுருங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டரும் எடுத்துகிட்டு போனால், கால் லெட்டர் இல்லைன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அண்ட் டேட்டு தான். எந்த டேட்டு டைமிங்கு, அதுக்கு இந்த டைமுக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போயிடணும். இல்லைனா அந்த டைமில் நீங்கள் போகலன்னா கண்டிப்பாக நிராகரிச்சிடுவாங்க. அதேமாதிரி உங்களுக்கு 10லேருந்து 1 மணினா அதுக்குள்ளே எப்போ வேணாலும் போகலான்னு நினைக்காதீங்க. ஆனால் 9 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே முதல் முறையாக எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்கலாம், பண்ணலாம், திடீர்னு எப்போ வேணாலும் வரலாம் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியே காட்டக்கூடாது இன்டர்வியூவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ சுடிதார் போடுறதோட புடவை கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் பேசும்போது ஸ்மைலோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்டாங்களா அது வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்கணும். இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது சரியாக தப்பா அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தான் பார்ப்பாங்க. முதல்ல என்ன பார்க்குறாங்கன்னா கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாயத்தை வந்து சொல்கிறீங்களா அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையாக பொய்யாங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் போகணும், இல்லைன்னா நிராகரிச்சிடுவாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் அலுவலகத்தில் கேட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு இன்டர்வியூ நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பயனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.